அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து கல்கட்டாலேருந்து வந்த ஜாதகம். 2 நாளைக்கு முன்னாடி ஜாதகரோட பர்மிஷனோட தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இது வந்து ஆணோட ஜாதகம். வயசு வந்து 41 வருஷம் ஆகுது. இவரோட மனைவி வந்து இவர் மேலே வந்து விவாகரத்து கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து கடந்த ஒரு 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த மனைவி வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, ஒரு 1 கோடி ரூபா கிட்ட இவருக்கு வந்து நஷ்ட ஜீவனாம்சம் கேட்குறாங்க. அது இல்லாமல் இவரோட அப்பார்ட்மெண்ட் வந்து மனைவி பேர் வந்து எழுதி கொடுக்கணும். நம்பர் 3 வந்து மாதம் வந்து 30 to 40,000 ரூபா வந்து மாதம் மாதம் கொடுக்கணும். இவரும் வேணும்னு வந்து அந்த மனைவி வந்து டிமாண்ட். ஆனால் இவருக்கு வந்து தன் மனைவி மேலே வந்து அவ்வளோ ஒரு பிரியம். என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். 3 வருஷமா கேஸ் இழுத்துட்டு இருக்கு. எப்படின்னு என்னன்னு தெரில. நான் இது கேஸ் எப்போ முடியும், இவ்வளோ பணம் கொடுக்கணுமா, வீட்டையும் எழுதி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மகிட்ட கேட்டு வந்திருந்தாரு. நம்மளை வந்து யூடியூப்ல பார்த்து யூடியூப் மூலயமா வந்து நம்மளை வந்து அணுகியிருக்காரு. சரி, இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆய்வு பண்ணோம் அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம். இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீனம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா கடகம் போயிட்டு இருக்கு. சந்திர பகவான் ஏஎல்பிக்கு 5ஆம் வீடு வந்து விருச்சிகத்தில் இருக்காரு. இயங்கும் நட்சத்திரமா ஆயிரத்தி 3. புதன் பகவான் வந்து லக்னத்திலே இருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா அப்படின்னு நம்ம அட்சய லக்ன பத்திரிகையில் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். பாருங்க, 2ன்றது குடும்பஸ்தானம், 7ன்றது திருமணம், 8ன்றது விவாகரத்து. இதுல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி யாருன்னா சனி பகவான் வச்சுங்களேன். கோச்சாரத்துல வந்து அவர் எங்க போயிட்டு இருக்காரு, 8ஆம் வீட்டுல பயணிச்சுட்டு இருக்காரு. அப்ப கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான், 2ன்றது குடும்பஸ்தானத்துல. அப்ப ஜாதகரது மனைவி வந்து குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி இவர்கிட்ட விவாகரத்து கேட்குறாங்க. அப்ப கேள்வி சரி சார், அப்ப எப்பதான் இந்த விவாகரத்து இந்த கேஸ் முடியும் அப்படின்னா, ஒண்ணு வர்ற 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2027 இந்த கேஸ் முடியணும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல வந்து குரு பகவான் வந்து ஏஎல்பிக்கு 12ல பயணிச்சுட்டு இருப்பாரு. குருன்றது பெரும்பணம். அப்ப பணம் செலவாகுது. அதுக்கு வந்து இவர் வந்து ரெடியா இருக்கணும். ஆனால் வீட்டையெல்லாம் வந்து எழுதி கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அதுல வந்து ரொம்ப உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரி சார், இந்த சமயத்துல வந்து அவங்க வந்து வீடு சம்பந்தமாக வந்து வாய்தாக்கு வரல அப்படின்னா அடுத்து எப்போ சார் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பீரியட் விட்டாச்சுன்னா அடுத்த கேஸ் முடிவு வந்து 6 மே 2029 இருந்து 17 ஜூன் 2030 இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 12ல வந்து புதன் இருப்பார். புதன்ன்றது தான் வருமானம். 2ஆம் அதிபதி புதன். வருமானத்துக்கு தொடர்புடைய புதன் வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது 6 மே 2029 காலகட்டத்தில் வந்து ஏஎல்பிக்கு 12ல பயணிச்சுட்டு இருப்பார். அப்ப அப்பயும் வந்து பணம் வந்து விரயமாகுது, வருமானம் விரயமாகுது. இந்த காலகட்டத்தில் பண்ணா குரு பகவான் வந்ததுன்னா பெரும்பணம் விரயமாகும். அந்த காலகட்டம் 6 மே இந்த டைம்ல வந்து கேஸ் நடந்து முடிவு வரும்போது ஓரளவு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அந்த சமயத்துல வந்து நம்ம என்ன தெளிவா சொல்லிட்டோம், எந்த காரணத்தை கொண்டு வீட்டை வந்து நீங்க கொடுத்துடாதீங்க. ஒரு நல்ல வக்கீல பாருங்க, நல்ல வக்கீல பார்த்து பேசி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க குறைச்சிக்கோங்க, குறைக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வீடு வந்து எழுதி கொடுக்க முடியாது, ரொம்ப தெளிவா இருக்கும். வீடு வந்து உங்க கையை விட்டு போன்ற ஜாதக அமைப்பிலே கிடையாது. பணம் விரயமாவதா, பணம் விரயமாகுது. கேஸுக்காக செலவு பண்ணணும், கோர்ட்டு கேஸுக்காக அதுக்கு வந்து செலவு பண்ணணும். மற்றபடி உங்க அப்பார்ட்மெண்ட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாயா கல்கட்டால அவங்க இருக்கிறது. ஸோ அதை வந்து நீங்க கொடுத்துடாதீங்க. மாசம் 40,000 கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்க என்ன நல்ல வக்கீலை பார்த்து பேசி மியூச்சுவலா வந்து நல்ல வக்கீல், கொஞ்சம் நல்ல வக்கீலை பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணிட்டு நல்லபடியாக கேஸ் வந்து நடத்தி முடிச்சிங்கன்னா நீங்க வந்து பெரும் இதுல வந்து இழப்பு தப்பிக்கலாம். விரயம் இருக்கு. ஆனா அந்த விரயத்தை வந்து கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கலாம். மெயினா வந்து வீடு அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சுட்டு அவரு கொஞ்சம் ரொம்ப ரிலீஃப் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு நல்ல வக்கீலை பார்த்து நான் வந்து திருப்பி வந்து கேஸை இது பண்றேன்.
வீடு தான் வந்து நான் கூட ஒரே டைலமாவில் இருந்தேன். ஏன்னா வீட்டையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது, அவன் மொத்த சேவிங்ஸையும் கேட்குறாப்புல, வீட்டையும் கேட்குறாப்புல, மாதம் மாதம் 40,000 கேட்குறப்ப என்ன பண்ணுறது தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தோம் சார். நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லி புரிய ரொம்ப நன்றி சொன்னார். ஒரு மிக எளிய வீட்டிலேயே செய்யக்கூடிய இவரால் முடிஞ்ச செலவில்லாத ஒரு ஏதோ பரிகாரம் இருக்குன்னு அவரே கேட்டார். நம்ம ஜெனரலாக பரிகாரம் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, ரொம்ப சீரியஸாக இருந்தால் தான் நம்ம பரிகாரம் சொல்லுவோம். மிக எளிமையாக அவரால் முடிஞ்சது கல்கட்டாக்குள்ளே வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலில் ஒரு சின்ன பரிகாரம், செலவில்லாத பரிகாரம் பண்ண சொன்னோம். அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமா சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நன்றி சொன்னார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம் அப்படின்னா, பரிகாரம்ன்றது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் சரணாகதி அடையணும். நான் வந்து 1008 ஜோசியர்கிட்ட பல எவ்வளோ செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றும் ஆகலை, இவரும் சொல்கிறாரு சரி இதையும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு அரை இன்ச் வந்து நம்பிக்கை குறைஞ்சாலும் பரிகாரம் வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த பரிகாரமும் பிரபஞ்சமும் க்ளோஸ்லி கனெக்டட். நீங்கள் இந்த சாய்பாபாவோட ஸ்லோகன் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்பிக்கை பொறுமை. எந்த ஒரு விஷயமும் பரிகாரம் இல்லை, எந்த ஒரு விஷயமும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அது வந்து 100% பழிச்சிடும். நம்பர் 1. பொறுமையா இருக்கணும், இன்ஸ்டன்டா கிடைக்காது எதுவுமே, கிரகங்கள் வழிவிடணும் ஆச்சுங்களா. அப்ப ஒரு பரிகாரம் வந்து நம்பிக்கையா செய்யணும். அப்பதான் வந்து சரணாகதி அடைஞ்சிடணும். எந்த பரிகாரம், அது சின்ன பரிகாரமா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ற யாகமா இருந்தாலும் சரி, ரொம்ப நம்பிக்கையா செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த வேல்யூ 100%. இவரும் வந்து ஒன்றும் சின்ன ஒரு தீபம் போட சொன்னோம், இவருக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி உண்டு, அதனால ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்கன்ற மாதிரி சொன்னோம். அது கல்கட்டா சைடில் வந்து எப்படி ஏற்றுவாங்கன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னார் அவர். அதனால நம்ம வந்து ஒரு பரிகாரம் சர்வீஸ் பண்ணுறோம்னா நம்ம இயல்பில் சொல்கிறதுல செலவில்லாத பரிகாரம் தான். நம்பிக்கையாக பண்ணுங்க, உறுதியாக நடக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷமா இந்த மன உளைச்சலுக்கு வந்து நம்ம ஏஎல்பி மூலியமா ஒரு அற்புதமான ஒரு தீர்வு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸோ நம்ம அட்சயலக்கண பத்தி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவோட மிக துல்லியமா தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்கண பத்தி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும், என் கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளம்.